பார்த்துட்டு இருக்கிறது ப்ரியூ டிவி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் டாக்டர் சகாயராஜ் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்க நிறைய பேர் வாங்கி படிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கீங்க, இல்ல ஒரு பேரண்டா இருக்கீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் பார்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்கள சக்சஸை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கண்டிப்பா இந்த புத்தகத்துல தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒரு கோர் அவுட்புட்டை வந்துட்டு நம்ம சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்களோட புக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்னை பத்தி எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த இந்த கரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எப்போலேருந்து இந்த மாதிரி ஒரு புக்கை பிளான் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க? ஆக்சுவலாக இது ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன், பெயின்ஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு இருக்கு. ஓகே. பட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன் நிறைய லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பெயின் அண்டர்கோ பண்ணிட்டே இருக்காங்க, சஃபரிங்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஏன்டா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்னுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அவங்களுடைய பெயினை தான் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். அப்போ ஸ்லோவா நான் என்ன பண்ணேன், ரிசர்ச் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ஏன் இந்த பெயின்ஃபுல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுல ஒரு கியூரியாசிட்டி வந்த பின்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க, உங்களை பத்தி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச். அப்புறம் உள்ளார அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபேசினேட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் உதாரணமா இன்னைக்கு நம்ம சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்கா, வேர்ல்டு லீடர்ஸ்ல டாப் லீடர்ஸ், டாப் ரிலிஜியஸ் பீப்புள் ஆர் ஃபர்ஸ்ட் பார்ன். சே ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ன், மதர் மேரி ஃபர்ஸ்ட் பார்ன், தென் முஸ்லிம்ஸ்ல இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பார்ன், இந்துஸ்ல ராமர் ஃபர்ஸ்ட் பார்ன், கர்ணன் ஃபர்ஸ்ட் பார்ன். இந்த மாதிரி ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ன் பீப்புளாக ஒரு லீடிங்காக இருக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி தே ஹவ் அண்டர்கான் லாட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் பெயின். இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த பெயின்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ லைஃப் முழுசும் இவங்க ஸ்ட்ரகிள்லேயே போயிட்டு இருக்கா, கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய எனக்கு உண்மை கண்டுபிடிச்சாரு, ஒரு சீக்ரெட்டான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு. ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள், lot of agony, lot of failures, lot of shame, lot of insult, at the age of 40 plus, or for some people 30 plus, they become legends. Okay. That's a very fascinating information. Say for example, Mukesh Ambani, India top richest man, is a first born. International level, Elon Musk is a first born. அதுக்கு முன்னாடி எலன் மாஸ்க்கு முன்னாடி இருந்த பெர்னார்ட் ஃப்ரம் பிரான்ஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ன். ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சயின்டிஸ்டுடைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சயின்டிஸ்ட் டேட்டா பார்க்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபர்ஸ்ட் பார்ன், ஐசக் நியூட்டன் ஃபர்ஸ்ட் பார்ன், நிறைய சயின்டிஸ்டும் ஃபர்ஸ்ட் பார்னா இருக்காங்க. அப்போ ஓல்டு ஃபீல்டில் நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் தே ஹவ் அச்சீவ்ட் லெஜெண்டரி லைஃப், லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அப்போ அதை வந்து நான் ஸ்டடி பண்ணி ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, அவங்கள்ட்ட என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ஏன் அவங்க சக்சஸ் அடைகிறாங்க அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதனுடைய விளைவு தான் எனக்கு இந்த புத்தகம். இன்றைக்கு இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ன், டிஸ்கவர் யுவர் ஹிடன் ட்ரெஷர் அண்ட் சக்சஸ். ஸோ ஹிடன் ட்ரெஷர் அண்ட் சக்சஸ் போது ட்ரெஷர் மேலே இருக்காது, ட்ரெஷர் அடியில் தான் இருக்கும். சக்சஸ் ஈஸியாக வராது, யூ ஹேவ் டு ஃபைட். So the firstborn, they undergo lots of pain, lots of struggle, lots of issues, and then only they can get the treasure. இப்போ இந்த புத்தகத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட்பார்ன் உடைய கேரக்டர்ல நான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒரு ஃபர்ஸ்ட்பார்ன், இப்போ ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் கெட் மேரிட் அப்படின்னாக்கா வித்தின் 1 year 2 years டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் அவங்களுக்கு ஒரு சைல்டு. இந்த சைல்டுடைய கேரக்டரு மற்ற சைல்டுடைய கேரக்டரோட வித்தியாசமா இருக்கும். அப்போ ஒரு ஃபாதருக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்க, இல்லை 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு சைல்டுடைய கேரக்டரும் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டுடைய கேரக்டர் வித்தியாசமா இருக்கும், செகண்ட் பார்ன் வேற மாதிரி இருக்கும், தேர்ட் பார்ன் வேற மாதிரி இருக்கும், சிங்கிள் சைல்டு இருந்தா வேற மாதிரி இருக்கும், ட்வின்ஸ் இருந்தாக்கா வேற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டு பேஸ்ட்ல இருக்கிற ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய கிளைண்ட்ஸு இவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இது ஒரு ரிசர்ச் பேஸ்டா, ஃபேக்ட் பேஸ்டா அதை கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வுட் சே ஐ அம் த பயனர். இதில் வந்து வேர்ல்டில் யாரும் ஃபர்ஸ்ட் பார்னை பற்றி ரிசர்ச் பண்ணல,
இன்டர்நேஷனல் லெவல் நான் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்னை பற்றி அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அதனால ஐம் ரியலி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் திஸ் புக் ஃபார் த வேர்ல்ட், ஃபார் த ஃபேமிலிஸ். எவ்ரி பேரண்ட்டுக்கு இது தேவை, எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பார்னா இல்லாமல் இருக்கலாம் நீங்க, பட் when you get married you will have a child. அப்போ அந்த சைல்டு எப்படி இருக்கும்னு தெரியணும் இல்லையா? இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த புக் வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் வந்துட்டு ஒரு டாபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. 4000+ வந்து சாம்பிள்ஸ் வந்து இதுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு சாம்பிள் எங்கே மோஸ்ட்லி நெட்ல அவைலபிளா இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நீங்க இவ்வளோ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நீங்க அந்த சோர்ஸ் எப்படி பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ சாம்பிள்ஸ் கிடைச்சது, அண்ட் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி சாம்பிள் எடுக்கிறதுக்கு? பிரைமரியா நான் என்ன பண்ணாக்கா, சின்ஸ் ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர் ஃபார் 30 years நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மோர் தென் 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் they pass out every year out of a college. Plus I'm doing a psychological counseling அப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ், அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்ககிட்ட ப்ரைமரி டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தென் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கோயின்சிட் ஆகுது, எத்தனை ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்ட்டு அதை டேட்டாஸை நான் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் இந்த இன்டர்நெட்ல ஃபேமஸ் பீப்புளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்தேன். உதாரணமா எலன் மாஸ்க் இருக்குது, அவருடைய பயோகிராஃபி, விக்கிபீடியா, மற்ற வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். இந்த மாதிரி ஃபேமஸ் பீப்புளுடைய வெப்சைட் அதில் எடுத்துட்ட உடனே அதை அவங்க நான் கன்ஃபார்ம் பண்ணேன் வெதர் தே ஆர் ஃபர்ஸ்ட் பார்ன் ஆர் நாட். என்ன சில நேரத்தில் நெட் இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா இருக்குது இல்லை, பட் அதை உட்காந்து 2 வாட்டி 3 வாட்டி வெரிஃபை பண்ணி எடுத்துட்டு பண்ணி வெதர் ரியல் தே ஆர் ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன்னா நெட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ன் வச்சாக்க சம்டைம்ஸ் கிவ்ஸ் யூ ராங் ஆன்சர், மிஸ்லீடிங் ஆன்சர் ஆல்சோ. இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 5 times 10 times அந்த டேட்டாஸை செக் பண்ணிட்டு தென் ஐ கலெக்டட் டேட்டா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, தென் ஐ கலெக்டட் ஃப்ரம் இன்டர்நெட். ஓகே சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் பத்தி எழுதிருக்கீங்க. அப்போ வந்து மிட் பார்ன் இருக்காங்க, லாஸ்ட் பார்ன் இருக்காங்க. இவங்களோட எப்படி வந்து ஒப்பிட்டு அவங்கள வந்து கொண்டு வந்தீங்க? அவங்களோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்படி ஒப்பிட்டு அவங்களுக்கு கொண்டு வந்தீங்க? இது பியூர் இட்ஸ் a comparative study தான். ஏன்னா இட்ஸ் நாட் பியூர்லி அபவுட் ஃபர்ஸ்ட் பார்ன், இட்ஸ் a comparative study. ஏன்னா ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பார்ன் இருப்பாங்க, செகண்ட் பார்ன் இருப்பாங்க, தேர்ட் நிறைய சிப்ளிங்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னும் போது we need some comparison. அந்த கம்பேரிசன் எங்க வரும்? செகண்ட் பார்ன். அப்போ எவ்ரி ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்னுடைய பர்சனாலிட்டிக்கும் செகண்ட் பார்ன் பர்சனாலிட்டிக்கும் கம்ப்ளீட்டா வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் பார்ன் ஒரு சைல்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த லாஸ்ட் பார்ன் சைல்டும் ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இந்த பர்த் ஆர்டர்ன்ற ஒரு ரிசர்ச் இன்னொன்று நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஐ ஐடென்டிஃபை 35 பர்த் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு, செகண்ட் பார்ன் சைல்டு, மிடில் பார்ன் சைல்டு, சிங்கிள் சைல்டு, ட்வின்ஸு, அப்புறம் ஒரு ஃபேமிலியில் எல்லாமே கேர்ள்ஸாக இருக்கிறாங்க, அந்த கேர்ள்ஸுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறோம். ஒரு ஃபேமிலியில் எல்லாமே பாய்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறோம். அப்போ ஒரு சைல்டு ஆர்ஃபன்ல வளருது அப்படி அந்த சைல்டு எப்படி இருக்கும். அப்போ ஒரு சைல்டு வந்து அத்தை வீட்லேயோ தாத்தா பாட்டி வீட்லேயோ வளருது அப்படின் போது எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே கேரக்டர் எங்கே அவங்க இன்ஹெரிட் பண்ணுறாங்கனாக்கா இந்த பேபி ஒரு சைல்டு இஸ் த womb ஆஃப் த மதர். அப்போ அந்த 9 months மதருடைய ஃபீலிங், தாட் டிசைட்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் த பேபி. பிளஸ் அந்த சைல்டு ஃபர்ஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டு வீட்டில் பிறக்கும் பொழுது அந்த கேரக்டர் எப்படி மாறுது. ஸோ வித்தின் ஃபர்ஸ்ட் 5 yearsல அவங்களுடைய கேரக்டர் எப்படி அதை உருவாது, எப்படி அதை இன்கல்கேட் பண்றாங்க அப்படின்னு இந்த கம்பேரிட்டிவ் பண்ணி தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். ஓகே சார். நீங்க வந்து சொல்லும்போது நிறைய ரீச் பர்சன்ஸ், பொலிட்டிக்கல் இதுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்னோட பர்சன்டேஜ் அதிகம்னு சொன்னீங்க. ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய லெவல்ஸ்ல அச்சீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையில அது நல்ல ஒரு கேள்விதான், ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிங்கான விஷயம். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ஸ்பெஷலா இருக்கிறாங்க? ஐ கால் தம் ஸ்பெஷல். பிளஸ் ஆல்சோ தே ஆர் பிளஸ்ட். ஏன்னா பைபிள்ல வந்து எக்ஸாடஸ் சாப்டர் 13:2ல காட் வந்து கிளைம் பண்றார், ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய முதல் பிள்ளையா இருந்தாலும் சரி, விலங்குகளிடம் பிறக்கக்கூடிய முதல் அனிமலா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல அது ஒரு வசனம் இருக்காது. அப்ப கடவுள் என்ன சரி, ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைய கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியலுமே வேர்ல்டுலயும் ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்தேன். நிறைய ரிலீஜியஸ்ல என்ன செய்யறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சைல்ட வந்து கடவுளுக்கு காணிக்கை ஒப்பு கொடுக்குறாங்க, கடவுளை வச்சு ப்ரேயர் பண்றாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு பிகம்ஸ் காட் சில்ட்ரன் அப்படியே மாறிடுறாங்க. அப்போ தே ஹேவ் அ ஸ்பெஷல் பிளஸிங் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர். அதனாலே என்னவோ நினைக்கிறேன், அதனாலே அவங்க வந்து லைஃப்ல சக்சஸ் அடைகிறாங்களா அப்படின்னாக்க அடைகிறாங்க. பட் சக்சஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, பட் ஃபெயிலியரும் பார்க்கணும்.
Really, they are having a very painful life, struggleful life, and torturing life, and shameful insult. இதெல்லாமே அனுபவிச்சுட்டு தான் அவங்க வராங்க. இட்ஸ் நாட் அ ஒன் டே, இட்ஸ் ஓவர் நைட் தே அச்சீவ் சக்சஸ். 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறோம். உதாரணமா சே ஃபார் எக்ஸாம்பிள் சில்வஸ்டர் ஸ்டாலின், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இன் யூஎஸ் இல்லையா, அவரெல்லாம் வந்து நைட் தூங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லை. கார்பரேஷன் பஸ்ல நைட்டுக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் தான் அவர் சக்சஸ் அடைகிறார். அந்த மாதிரி எல்லா ஃபேமஸ் லீடர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் முழுசா அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஃபெயிலியர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காட் கிளைம் பண்றாரு, ஆல் ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு மீ அப்படின்றாரு. ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது இதுக்கு ஒரு இன்னொரு மீனிங் இருக்கு. when God claims all the firstborn belong to me அப்படின்னு சொல்லும்போது devils wants to possess all the firstborn. அப்போ டெவல் என்ன பண்ணுது, கடவுள் உனக்கு தேவையா, எனக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவல் என்ன செய்யுது, இட் ஸ்டார்ட்ஸ் கேப்சரிங் ஆல் த ஃபர்ஸ்ட் பார்ன். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் பார்ன் வீட்டில் வந்து தே அண்டர்கோ லாட்ஸ் ஆஃப் சஃபரிங். உதாரணமா ஃபர்ஸ்ட் பார்னுக்கு சீக்கிரமா மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்கும், சைல்டு இஷ்யூல ப்ராப்ளம் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ டார்ச்சர் கிவன் பை negative force or evil force, whatever people they call it. But real problem they are facing, very struggleful. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலில இந்த ப்ராப்ளம், முக்கியமா ஃபினான்ஷியல் கிரைசிஸ், நிறைய அடிமட்ட லெவல்ல அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இது பண்ணுவாங்க, ரொம்ப நாளா கஷ்டப்படுவாங்க. பிச்சை எடுக்கக்கூடிய அளவுல பேசிக்கா நமக்கு 3 அடிப்படை தேவைகள் சொல்றோம், உணவு, உடை, இருப்பிடம். இது 3மே அவங்களுக்கு கிடைக்காது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, உணவுக்கு கஷ்டப்படுவாங்க, தங்குறதுக்கு இடத்துக்கு கஷ்டப்படுவாங்க. இன்னொரு ஆத்தரை பத்தி இந்த புக்கத்துல எழுதிக்கிறேன், ஜே.கே. ரவுலிங், ஹாரி பாட்டருடைய ஆத்தர். அந்த மேடம் வந்து டிவோர்ஸ் ஆனாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரோட்ல தான் அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் அவங்க சக்சஸ் ஆகி இன்னைக்கு பெரிய வேர்ல்டு மல்டி மில்லியனரா இருக்காங்க, ரிச்சஸ்ட் லேடியா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சக்சஸ் ஃபேசினேட்டிங்கா இருந்தது, அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்ட்ரகிள பாத்தீங்கன்னா உண்மையில அது ஹார்ட் பிரேக்கிங் incidents. And because these two people claim the children, first born claim பண்றது, God claim பண்றாரு, negative force evil claim பண்ணுது. So evil claim பண்ணும்போது it gives lots of pain and suffering. அதுக்கு பின்னாடி God takes over, கடவுள் அந்த எடுத்துட்ட பின்னாடி அப்புறம் அவங்களுக்கு அந்த blessing வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சக்சஸ். பட் இது எல்லா சில்ட்ரனுக்கும் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்னுக்கு மட்டும் இல்ல, செகண்ட் பார்ன், தேர்ட் பார்னுக்கு இருக்கு. பட் அதிகமா இருக்கக்கூடிய யாருக்கு அப்படின்னாக்கா இவங்களுக்கு தான். அதே மாதிரி இது எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அபவுட் 60 to 70% நான் சொல்ற ஃபேக்ட் இருக்கலாம், 30 to 40% பீப்புளுக்கு இது வேற மாதிரி ரிசல்ட் கூட இருக்கலாம். நான் சொல்றது உண்மை இல்லாம கூட இருக்கலாம். மெஜாரிட்டி தான், மெஜாரிட்டி பீப்புள் அப்படி இருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க எழுதியிருக்கிறது வந்து ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரிசர்ச். ஆனா நீங்க இதுல வந்து ஸ்பிரிச்சுவலும் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு தோணுச்சு இதையும் உள்ள கொண்டு வந்து அண்ட் அதோட வந்துட்டு லாஸ்ட் பார்னையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? யூசுவலா ஹியூமன் பீயிங்னாவே we have 3 elements, mind, body and spirit. இல்லையா, மைண்டை பத்தி படிக்கிறோம், பாடியை பத்தி படிக்கிறோம், ஸ்பிரிட்டும் படிக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபெய்த் இருக்கு இல்லையா. நம்ம ஈவில நம்பலாலும் சரி, பிசாசை நம்பலனாலும் நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று சில பேர் அதை காமன் எடுக்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கவே இல்லை. ஏத்திஸ்ட் பீப்புள் they don't believe in anything இல்லையா. பட் நிறைய பீப்புள் வந்து they believe in God. When you believe in God, you have to believe in opposite factors also, negative factors also. அப்போ I started இது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ரிலீஜியஸாகவும் நிறைய மித்தாலஜி, நிறைய ரிலீஜியஸ் வைஸ் ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த ஒரு கான்செப்டுக்கு நான் வந்தேன். ஓகே சார். இப்போ நான் வந்து லாஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேமிலியில லாஸ்ட் நான் வந்து ஏன் இந்த புக் வாங்கி படிக்கணும், இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும்ல, லைக் பேரண்ட்ஸ் வந்து ஏன் இந்த புக் படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன ஆன்சர் இருக்கும்? ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, பட் எவ்ரி ஃபேமிலிக்கு தேவை, எவ்ரி ஃபாதர் மதருக்கு தேவை. நீங்க லாஸ்ட் பார்ன் தான், பட் உங்களுடைய கேரக்டர் இதுல செட் ஆகாது, உங்களுடைய ட்ரைட்ஸ் இதுல வெளிப்படாது. பட் யூ வில் கெட் மேரிட், கண்டிப்பா மேரேஜ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சைல்டு வரும். அந்த சைல்டுடைய கேரக்டர் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சுனாக்கா அதை நீங்க கைட் பண்றது, டெவலப் பண்றது, சக்சஸ்ஃபுல் ஆக்குறது ஈஸி இல்லையா. ஓகே, சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, மேரேஜ் ஆன பின்னாடி ஃபர்ஸ்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லேடிக்கு வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தை பிறந்த பின்னாடி இந்த குழந்தைய பிஹேவியர் எப்படி இருக்குன்றது தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, பேரண்ட்ஸ் தான் குழந்தைக்கு டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சைல்டு தான் ஃபாதர் மதருக்கு டீச் பண்ணுது.
நிறைய விஷயங்களை அதை டீச் பண்ணுது. ஏன்னா அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஃபாதர் மதர் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு வச்சு தான் கத்துக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க செகண்ட் சைல்டு டெவலப் பண்றாங்க, தேர்ட் சைல்டு டெவலப் பண்றாங்க, ஃபோர்த் சைல்டு டெவலப் பண்றாங்க. அதனால செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, ஃபோர்த் சைல்டு பேரண்ட்ஸ் வளர்க்குறது ஈஸி பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கெயின்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சைல்டு. அதனால ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தேவை, ஒவ்வொரு மதருக்கும் தேவை. நீங்க செகண்ட் பார்னா இருக்கலாம், தேர்ட் பார்னா இருக்கலாம், லாஸ்ட் பார்னா இருக்கலாம். ஒன்ஸ் யூ வாண்ட் டு கெட் மேரிட், யூ வாண்ட் டு நோ யுவர் சில்ட்ரன், அப்போ இது தேவை. ஓகே சார். இப்போ வந்து இந்த புக்ல வந்துட்டு நம்ம இதுலயே கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ன், செகண்ட் பார்ன், தேர்ட் இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணிருக்கீங்க. அண்ட் இதுல வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் இன்வால்வ் பண்ணிருக்கோம் அண்ட் பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸும். இதுல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்க, வர்ஜின் மேரி இருக்காங்க, அண்ட் எலான் மஸ்க் இருக்காங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்காங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள், ரிச் பீப்புள் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் இந்த ஜீசஸ் அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்க பர்சன்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் என்ன ஒத்து போகுது இவங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல அது ஒத்து போறதுன்னு சொல்ல முடியாது. இந்த புக்ல ஏற்கனவே வந்து 78 கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரனுடைய யூனிக் கேரக்டர்ஸ். அதுல ஒரு கேரக்டர் வந்து they'll be a religious minded people. First born children will be more religious people, minded people. அப்போ நாம நீங்க சொன்ன ஜீசஸ் கிரைஸ்ட், மதர் மேரி, ஈவன் முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா இஸ்மாயில், கர்ணன், ராமர், they are spiritual people. அவங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ அவங்ககிட்ட இருக்கிறதுனாலவே அந்த கான்செப்ட் கோயின்சிட் ஆகுது இல்லையா? அது எந்த ஃபேமிலி எடுத்து பார்த்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து காட் டிவோட்டியா இருப்பாங்க, பயஸ்டா பீப்புளா இருப்பாங்க. மதர் தெரேசா, இந்த நிறைய பீப்புள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் அந்த பர்சனாலிட்டியோட அவங்க லிங்க் ஆகும். அதுல ஒண்ணு வந்து தான் தேல் பி ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி அவங்ககிட்ட நிறைய இருக்கும். நிறைய பீப்புள் தான தர்மம் ஈஸியா பார்ப்பாங்க, மற்றவங்களுடைய கஷ்டத்தை எம்பத்தட்டிக் ரொம்ப ஈஸியா அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி டீச் பண்றது, கவுன்சிலிங் பண்றது, இந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, வீட்டுல குழந்தை இருக்கு, ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு, தம்பியோ தங்கச்சியோ அதுக்கு பிறந்திருக்கு. அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி சைல்டை கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை பார்த்துக்கோ, அவனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடு, ஹோம்ஒர்க் சொல்லி கொடு, பாத்திரத்தை கழுவு கொடு, ட்ரெஸ் பண்ணி கொடு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு டீச்சரா மாறிடுது, ஒரு கோச்சரா மாறுது, ஒரு ட்ரெயினரா மாறிடுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் சைல்டுக்கு அது தேர்ட் சைல்டு வந்தா தான் கிடைக்கும். இல்ல அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்தது. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருது, அவங்க டீச் பண்ற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து குட் திங்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது ஒரு சைல்டு அதை வந்துட்டு அதோட போக்குல விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு என்ன சொல்ல, பேரண்ட் அந்த குழந்தை மேல கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட், நீ தான் பார்க்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுத்துடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இதை எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அம்மா சமைச்சுன்னு இருப்பாங்க, இல்ல ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ செகண்ட் சைல்ட பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்காது. அதனால இட் இஸ் அ டியூட்டி, இட் given as a duty for the first child to look after the siblings. கீழே இருக்கிற சிப்ளிங்ஸ் பார்க்கணுன்ற டியூட்டி வந்தது. அந்த டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுது, அந்த டியூட்டி லீடர்ஷிப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்னுக்கு யூஸ்வலா லீடர்ஷிப் கேரக்டர் நிறைய இருக்கும். அதனால தான் நீங்க பாத்தீங்களா, அமெரிக்காவில் மெஜாரிட்டி ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன். ஈவன் நம்ம இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு, இந்திரா காந்தி மேடம் ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன், ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன், ஈவன் கனிமொழி மேடம் ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன், உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன். அதனால அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறதுனாலவே தே பிகம் வேர்ல்டு லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஈவன் ஆர்கனைசேஷன்ல கூட சிஇஓ சுந்தர் பிச்சை இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ன். அந்த லீடிங் கெப்பாசிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் பார்னுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது, லீடர்ஷிப்ங்கிறது வந்துருது. அதே நேரத்துல நம்ம வந்து மிட் பார்னுக்கும் லாஸ்ட் பார்னுக்கும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சோ இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மிட் பார்ன், லாஸ்ட் பார்னுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ன் கிட்ட இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் மெஜாரிட்டியா வைஸ்? அதான் சொல்றேன், அதுல 78 கேரக்டர்ஸ் நான் போட்டுருக்கேன். அதுல அந்த 78 கேரக்டர் லிஸ்ட் அவுட் பண்ணாக்க அது அந்த புக்ல நிறைய விஷயம் டீட்டெயிலா போட்டுருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு லீடர்ஷிப் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், கமிட்டடா இருப்பாங்க, கிரியேட்டிவிட்டி அவங்ககிட்ட இருப்பாங்க, கோச்சிங் கெப்பாசிட்டி அவங்ககிட்ட நிறைய இருக்கு, அப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சி அவங்ககிட்ட நிறைய இருக்கும். இது மாதிரி நிறைய 78 கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ போட்டுருக்கேன். இன்னும் நிறைய கூட இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருக்கிறதுனால இதை அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றாங்க, இதை அவங்க கிட்ட டெவலப் பண்றாங்க. அதனால வரக்கூடிய கேரக்டர். ஓகே சார், இப்போ 78 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு பர்சன் பத்தியும் இண்டிவிஜுவலா வந்து ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் அதுல வந்துட்டு ஒரு பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இவங்களோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு யார் சொல்லுவீங்க?
அப்படின்னு சொல்லி இப்போ அப்படின்னு ஏன்னா 78மே முக்கியம் தான். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண, பிகாஸ் இது 78 கேரக்டர்ஸுமே யூனிக் கேரக்டர். இதெல்லாம் மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர். மற்றவங்கிட்ட இருக்கும் மெஜாரிட்டி. உதாரணமா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்கிட்ட உதாரணமா செய்வாங்க ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் இருக்குன்னா மோர் தென் 5 people ஃபர்ஸ்ட் பார்ன் இருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னாக்கா செகண்ட் பார்னுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், தேர்ட் பார்ன் லாஸ்ட் பார்னுக்கும் இருக்கும். பட் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் பார்னுக்கு இருக்கும். அதனால இது நான் சொன்னது எல்லா 78 கேரக்டருமே யூனிக் கேரக்டர். ஏன்னா அந்த யூனிக் கேரக்டரை பேஸ் பண்ணியே லெஜெண்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் மைண்ட் அவங்ககிட்ட இருக்கும். அதனால நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன். கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். அதனால மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீல்பர்க் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன், ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பார்ன். அதனால எல்லா கேரக்டருமே ஸ்பெஷல். ஒரு இண்டிவிஜுவல் எந்த கேரக்டர்ல அவங்க டெவலப் ஆகிறாங்களோ அதெல்லாம் அவங்க டாப்ல இருப்பாங்க. அதனால எவ்ரி திங் இஸ் அ யூனிக் கேரக்டர். அதில் இது ஒன்றும் சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்ன வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்னோட பாசிட்டிவ், அவங்களால ஒரு லீடர்ஷிப்பா இருக்க முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க முடியும், அண்ட் நிறைய கமிட்மெண்ட், ஹானஸ்டா இருப்பாங்க, ட்ரஸ்டபிளா. இதெல்லாம் ஓகே சார். அவங்களுக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுங்க? வெரி குட் பாயிண்ட். நிறைய பாயிண்ட் நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இந்த புக் வந்து 3 புக்கா நான் போடணும்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஐடென்டிஃபை யுவர் ட்ரெஷர் அண்ட் சக்சஸ். செகண்ட் புக் வந்து ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். அப்போ ஒரு மனுஷன் சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும், நெகட்டிவ் கேரக்டர். பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் புக் ஐ டாக் அபவுட் ஒன்லி த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். செகண்ட் புக் ஐ எம் டாக்கிங் அபவுட் தியர் ஸ்ட்ரகிள் அண்ட் பெயின்ஃபுல் ஃபீச்சர்ஸ். இது அவங்கள்ட்ட நெகட்டிவா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அதுல வந்து இருக்கக்கூடிய 67 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதில் போட்டு. உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன் வந்து ஷைனஸ் அவங்கள்ட்ட ஈஸியா இருக்கும், ரொம்ப ஷையா இருப்பாங்க. பிளஸ் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. பிளஸ் நோ அப்படின்றது அவங்களால ஈஸியா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு 67 கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனாலே லைஃப்ல அவங்களால சக்சஸ் ஆகாது. ஃபியர் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க அப்படின்னாக்கா சண்டையில இவங்க போய் முன்னிக்க மாட்டாங்க, சண்டை விட்டு தூரமா தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ். அதே மாதிரி ஃபுட், நிறைய டேஸ்டி ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கொஞ்சமா சாப்பிட்டாலையும் நல்ல டேஸ்டியான ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ சில நேரத்துல ஹைஜீனிக்கா இல்லைனாக்கா நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காது. டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இது நியூட்ரிஷனுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதாவது ஒரு 67 பாயிண்ட்ஸ். இந்த புக்குடைய நிறைய சக்சஸை வந்து ஐடென்டிஃபைங் யுவர் நெகட்டிவ். ஏன்னா எது உங்களை புல் பண்ணுது, சக்சஸ் அடையாம இருக்குது, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க பாசிட்டிவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஈஸியா இருக்கும். அதனால இந்த புக்கை வந்து 3 பிரிச்சுக்கிறேன். ஒன்னு, நோ யுவர் பாசிட்டிவ் கேரக்டர். செகண்ட் புக், நோ யுவர் நெகட்டிவ் கேரக்டர் ஸ்ட்ரகிள்ஸ். தேர்ட் புக் வந்து வாட் இஸ் த பாத்வே, ஹவு டு ரீச் சக்சஸ், ஹவு டு பிகம் அ லெஜெண்ட். அப்போ பாசிட்டிவ் நீங்க டெவலப் பண்ணணும், நெகட்டிவ் நீங்க மைனஸ் பண்ணணும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்ட் புக் அதை போட்டு. அதனால 3 லெவல்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவை. நோ யுவர் பாசிட்டிவ், நோ யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், நோ த பாத்வே டு பிகம் சக்சஸ். அண்ட் ஓகே சார். இதுல வந்துட்டு நான் ரிச் பீப்புள் எடுத்துக்கோங்க, எலான் மஸ்க், முகேஷ் அம்பானி அண்ட் இன்னும் சில பீப்புள் தான் வச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி என்ன மத்தவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில ரிச் ஆக சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு? ரைட். எவ்ரி பீப்புள் நான் சொன்னேன், ஐ கால் இட் அஸ் a treasure. அந்த ட்ரெஷர் பூமிக்கு மேல இருக்காது, அந்த ட்ரெஷர் பூமிக்கு அடியில தான். அது பல மைல்ஸ் வந்து நம்ம கீழே நோண்டி அப்பதான் அந்த கோல்டையோ டைமண்டையோ இதோ எடுக்க முடியாது. அப்ப இவங்க சக்சஸ் ஆறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் விஷயம்னாக்க தே ஆர் த ரிஸ்க் டேக்கர்ஸ். அந்த ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அது மற்றவங்களாக்கா ஃபெயிலியர் ஆச்சுன்னா தே வில் கிவ் இட் அப். ஃபர்ஸ்ட் பார்ன் விட மாட்டாங்க, கீப் ஆன் ட்ரைங். அதாவது தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் வரதுக்கு காரணம் என்னன்னாக்கா தே கீப் ட்ரைங். எதாவது ட்ரை பண்றாங்களோ அதெல்லாம் ஃபெயிலியர்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் ஃபைனலி அட் த சம் டைம் ஒன்லி தே வில் ரீச் சக்சஸ். அதனால அவங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ரிஸ்க் டேக்கிங் அண்ட் கீப் ட்ரைங். அந்த 2 ஃபேக்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தே பிகம் reach success, achieve success financially, even in a professional wise also, even in politics also, any field.
ஓகே சார். ஃபர்ஸ்ட் பார்ன் பத்தி பேசணும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு புக் எழுதியிருக்கீங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த புக் வந்துட்டு ஃப்ரீயாவும் குடுத்துருந்தீங்க. யார் வேணாலும் படிச்சு அத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு 120 வேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஹவ் டிட் யூ ஃபைண்ட்? அண்ட் அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு? ரைட். ஆக்சுவலா இது வந்து என்னுடைய 3வது புத்தகம். ஃபர்ஸ்ட் பார்னை பத்தி எழுது 3வது புத்தகம். முதல் புத்தகம் நம்ம எழுதுனது வந்து 120 பவர்ஃபுல் டிப்ஸ் ஃபார் குயிக் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அந்த லைஃப்ல அனிமல்ஸா இருந்தாலும் சரி, பிளான்டா இருந்தாலும் சரி, எவ்ரி கிரியேஷன் இன் த வேர்ல்ட் ஹேஸ் டு அண்டர்கோ சம் ஸ்ட்ரகிள், சம் ஸ்ட்ரெஸ். நம்ம நினைப்போம் செடி வந்து நல்லா ஜாலியா இருக்கு, டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க, அது பூ பூக்குது அப்படின்னு. பட் அந்த ஜாடி கீழே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள்லாம் எப்படி சுத்தி அந்த மண்ணுக்குள்ளே இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நம்ம தூங்கும் போது நம்ம நிம்மதியா கையை நீட்டி காலை நீட்டி தூங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த செடி கையை நீட்டி காலை நீட்டி வேரை நீட்டி தூங்க முடியுதா? அந்த செடிக்குள்ளேயே அடைப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஜாடிக்குள்ளார. அப்ப அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. காட்டுல வரக்கூடிய மரம், அதுல புயல் காத்துல அடிப்படுது, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ். அப்ப எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கும். சில நேரத்துல ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரெஷனோ வேற கான்சிக்வன்ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல நம்ம விடுபடணும் அப்படின்னாக்கா டாக்டர்ஸ்ட போயோ கவுன்சிலர் போயிட்டு நம்ம எடுக்கணும். பட் இந்த புத்தகம் எப்படின்னாக்கா இமீடியட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். உதாரணமா இப்போ டென்ஷன் இருக்கு, ரொம்ப சண்டை வருது, ஆர்குமெண்ட் இருக்கு, பேசிட்டே இருக்கீங்க, டென்ஷன் தாங்க முடியல. அப்ப அதுல ஒரு டிப் கொடுத்துறேன். என்னன்னு சொல்லுவேன், கெட் அப் ஃப்ரம் த பிளேஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து மைண்ட் சம்மந்தப்பட்டு இடத்த விட்டு நீங்க எந்திரிச்சிட்டாவே அது மைண்ட் ஷேக் ஆயிடும், தாட்ஸ் ரிமூவ் ஆயிடும். அப்ப யூ வில் பி ரிலீவ்ட். அப்ப then I'll take 1 tumbler of glass of water. அப்ப டக்குன்னு என்ன பிசிக்கல் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸ்ட்ரெஸ் நீங்க ஹேண்டில் பண்ணாக்க பிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கணும். பிசிக்கல் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் போய்டும். இப்ப தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளார போது ஒரு பிசிக்கல் ஷேக் கொடுக்குறீங்க, அது போயிடுது. then I'll tell you take a 1 chocolate. ஒரு சாக்லேட் பார்க்கலாம், இல்ல ஒரு ஃபிளவரை பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன குட்டி டிப்ஸ். இது இமீடியட் ஸ்ட்ரெஸ் நீங்க ரிலீவ் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது கவுன்சிலர்ஸையோ டாக்டர்ஸையோ மீட் பண்ணி யூ டேக் இட் தெரப்பி. ஸோ இது நான் மெயினா ஏன் பார்க்கறேன்னாக்கா, சின்ஸ் இந்த புக்லயே வந்து நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ன் அண்டர்கோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அது கவுன்சில் பண்றதுக்கோ என்ன சொல்ல முடியாத பெயின் நிறைய இருக்கும், பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்ல, வரியில, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற பீப்புள் அது ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்காக இந்த புத்தகத்தை நான் ஃப்ரீயா போட்டுக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்ல பீப்புள் கேன் டவுன்லோட் இட் அண்ட் ரீட் இட். என்னுடைய வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் லெஜெண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் லெஜெண்ட்ல இந்த புத்தகம் இருக்கு. இன்னொரு புத்தகம் அது கிறிஸ்டியன் பேஸ்டா இருக்கு. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் காட்? கடவுளுக்கு உருவம் இருக்கா, சாயல் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு உருவம் இல்லை, சாயல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது சயின்டிபிக்காவும் அந்த புத்தகத்துல அது நிரூபிச்சு அதை கொடுத்துருக்கு. கடவுளுக்கு என்ன உருவம் இருக்கு, கடவுள் மனுஷன் மாதிரி இருக்கிறாரா, நம்ம மாதிரி கண்ணு இருக்கா, நமக்கு மாதிரி காது இருக்கா, நம்ம மாதிரி வாய் இருக்கா, நம்ம மாதிரி ஹார்ட் இருக்கா அப்படின்றது புத்தகம். அது ரிலீஜியஸ் பேஸ்டா இருக்கக்கூடியது. பட் பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லான புக் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இந்த புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம். இட்ஸ் a free book. ஓகே சார். இப்போ வந்து எல்லாருமே மேஜரா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம், மேஜரா ஸ்ட்ரெஸ் ஆகுற ஒரு விஷயம் வந்து மத்தவங்களால இல்ல, அவங்களோட ஓவர் திங்கிங், ஓன் தாட்ஸ்னாலே அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், லைக் அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கு ஒரு டிப்னா என்ன டிப் சொல்லுவீங்க? சேஞ்ச் தி தாட்ஸ். அந்த நிறைய நீங்க சொன்ன மாதிரி தாட் தான் அதை கிரியேட் பண்ணும். முதல்ல அந்த தாட்டை ரிமூவ் பண்ணும். அந்த தாட் இப்படி உட்காந்துட்டு தாட் போனா போகாது. ஒரு ஷேக் கொடுங்க, பாடியில ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னாக்கா தாட் வில் ரிமூவ். இங்கே இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் ஓரியன்டட் தான். ஆக்சுவலா ஆக்ஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட நம்ம புத்தகம் வச்சிருக்கலாம். பட் இப்படிதான் அதை வச்சிருக்கிறது. இப்ப அந்த ரிலீவ் பண்றதுக்கு இமீடியட்டா நம்ம பண்ணக்கூடியது கிவ் அ மூவ்மெண்ட், பிசிக்கல் மூவ்மெண்ட். ஒரு டான்ஸ் ஆடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, இல்ல கத்துங்க, ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பார்ன் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருந்தீங்க. அண்ட் அடுத்து நாங்க எப்ப செகண்ட் பார்ன் அண்ட் லாஸ்ட் பார்னை பத்திலாம் தெரிஞ்சுக்க போறோம். இல்ல ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் பார்ன்லயே இன்னொரு புத்தகம் நான் எழுத வேண்டியது, ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன். அந்த புத்தகம் எழுதுறேன். அது இன்னும் ஆஃப்டர் வெயிட் இருக்கு. இது முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பா நிறைய பேர் கேக்குறாங்க செகண்ட் பார்ன் பத்தி எழுதுங்க, சிங்கிள் சைல்ட பத்தி எழுதுங்க, லாஸ்ட் பார்னை பத்தி எழுதுங்க. லாஸ்ட் பார்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா they are gifted people. இல்ல காரணம் என்னன்னாக்கா அவங்களை கைட் பண்றதுக்கு எல்லாரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்னுக்கு நோ கைடன்ஸ். ஏன்னா அப்பா அம்மா கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா பேசுறதுக்கு ஆள் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் இல்லை. ஆனா லாஸ்ட் பார்னுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாருங்க. அக்கா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. கைட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு இல்லாத ஒரு விஷயம். அதான் லாஸ்ட் பார்னுக்கும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. உதாரணமா நீங்க சொன்னீங்க நான் லாஸ்ட் பார்ன், உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், அட்வென்ச்சர்ஸ் நிறைய கேரக்டர், அட்வென்ச்சர்ஸ் நிறைய எடுப்பீங்க, ரிஸ்க் நிறைய எடுப்பீங்க. ஏன்னாக்கா உங்களை கைட் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க,
அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கும். ஆனால் இதே வந்து ஃபர்ஸ்ட் பார்னுக்கு இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட். Drawbacks. ஆமா. அதனால லாஸ்ட் பார்னர் கிஃப்டட் பீப்புள். ஓகே ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து புக் பத்தி ஷேர் பண்ணிருந்தீங்க, எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ மேடம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க. அதனால் உண்மையில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரியோ டிவிக்காகவும் இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன் சேர் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.